നമസ്കാരം. അപ്പോൾ ഇന്ന് നമ്മളുള്ളത് പാലക്കാടാണ്. പാലക്കാട് പരിസക്കല്ല് സംഘത്തിൽ നമ്മുടെ MRDF മിൽമ വഴി കൊടുക്കുന്ന കർഷകരുടെ ഒരു റിവ്യൂ നമുക്ക് കാണാം. என்னோட பேர் டால்வின். நான் இங்கே பரிசக்கல் பால் சொசைட்டியில் பழகுறேன், பாலக்காடு டிஸ்ட்ரிக்டு. இப்போ நான் ஒரு மாதமாக TMR கொடுத்துட்ருக்கேன். கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. பாலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாலுடைய ஃபேட் SNFும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல ரேட்டும் இருக்குது. மாடுகளுக்கு நல்ல ஜீரணமாகுது. சாணியெல்லாம் பார்த்தா நான் ஃபீடு கொடுத்து மற்ற பெல்லட்டெல்லாம் கொடுத்துருந்தப்போ சாணி ரொம்ப லூஸாக இருந்துச்சு. இப்போ அந்த TMR கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து சாணி நல்லா டைட்டாக இருக்குது. சாணிக்கு ஒரு ஸ்மெல்லும் இல்லை. சாணி நல்லா இருக்குது. மாடுகளும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றது. இது சாப்பிட்றதுனால நல்லா தண்ணி, பச்சை தண்ணி நல்லா நிறைய குடிக்குது. TMR கொடுக்கறதுக்கு முன்னாடி 2-3 ஃபீட் ஐட்டம் கொடுத்துருந்தேன். பெல்லட்டு, தவிடு, அப்படி 2-3 ஐட்டம் கொடுத்துருந்தேன். அப்படி 2-3 ஐட்டம் கொடுக்கும்போது அதையெல்லாம் எடுத்து ஒன்றில் மிக்ஸ் பண்ணி மாடுக்கு வச்சு எடுக்க வேலை வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ TMR கொடுக்கும்போது ஒரே ஐட்டம் மாட்டுக்கு இவ்வளோ வெயிட் போட்டு கொண்டு வந்து மாட்டுக்கு முன்னாடி கொட்டி விட்டு மாடு ஃப்ரீயாக சாப்பிட்டுக்குது. இப்போ அது கொடுக்கும்போது இருந்த செலவை விட அது தனி, அதுக்கப்புறம் பசுந்தீவனம் தனி, இதெல்லாம் தனித்தனி செலவு விட இது கொடுக்கும்போது செலவு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. இது கொடுக்கறதுனால பசுந்தீவனம் கம்மியாக போதும். அதாவது முதல்ல வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு 20 கிலோ கொடுக்குறோம் அப்படின்னா பசுந்தீவனம், இப்போ இது கொடுக்கும்போது ஒரு 10 கிலோ கொடுத்தாலே ஒரு மாட்டுக்கு போதுமா இருக்குது. நீங்கள் சொல்லிக்கங்க, நான் ஒரு TMR எப்படி கொடுக்குறேன். நான் TMR இப்படி சும்மா ட்ரையாக தான் வச்சு கொடுக்குறேன். வச்ச உடனே மாடு நல்லா சாப்பிட்டுக்கும். எல்லா மாட்டுக்கும் வெயிட் போட்டு ஒரு மாட்டுக்கு பாலுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் போட்டு கொண்டு வந்து காடியில் கொட்டி விட்டா சாப்பிட்டுக்கும். നമ്മൾ മലബാർ മേഖല മുഴുവൻ മിൽമ വഴി, മിൽമ സൊസൈറ്റികൾ വഴി TMR സപ്ലൈ ചെയ്യുന്നുണ്ട്, സബ്സിഡിക്കാണ്. അപ്പോൾ പലരും ഇത് അറിയാത്തവരുണ്ട്. അപ്പോൾ ഇത് അറിയിക്കാൻ കൂടിയാണ് ഈ വീഡിയോ നമ്മൾ ചെയ്യുന്നത്. പല കർഷകരും അതിന്റെ ലാഭം അതിപ്പോ എടുക്കുന്നുണ്ട്. എന്ത് ചെയ്യാന്ന് വെച്ചാൽ ഇപ്പോൾ എന്തെങ്കിലും സംശയം ഇതിനെക്കുറിച്ച് സെക്രട്ടറിമാർക്കോ അല്ലെങ്കിൽ കർഷകർക്കോ ഈ മലബാർ മേഖലയിൽ ഏത് എങ്ങനെ കിട്ടും എന്നുണ്ടെങ്കിൽ താഴെ കാണുന്ന നമ്പറിൽ വിളിക്കുക.